இறந்தவர்கள் இந்த நாளில் பூமிக்கு வருவாங்க. பித்ருக்களை, முன்னோர்களை திருப்திப்படுத்த இந்த நாளில் திதி கொடுங்கள், தர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் துவங்கி பங்குனி வரை தமிழில் 12 மாதங்கள் இருந்தாலும் இதில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதில் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடத்தப்படும். ஒவ்வொரு வாரமும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். பெரும்பாலான அம்மன் கோவில்களில் பக்தர்களுக்கு கூழ் ஊற்றுவதும் ஆடி மாதத்தில்தான். ஆடி மாதம் என்றாலே பலருக்கும் ஜவுளி கடைகளில் அறிவிக்கப்படும் ஆடி மாத சிறப்பு தள்ளுபடிதான் நினைவுக்கு வரும். ஆனால் ஆடி மாதம் என்றாலே அதில் மற்றும் சில சிறப்புகள் உண்டு. ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு தினமாக பண்டிகையாக கொண்டாடுவார்கள். இந்த நாளில் செய்யும் தொழில் விருத்தியடையவும் பெருகவும் சுவாமியை வழிபடுவார்கள். அதேபோல் ஆடி அமாவாசை தினத்தில் கோவில்களுக்கு செல்வது மட்டுமின்றி மறைந்த முன்னோர்களுக்கும் திதி கொடுத்து அல்லது தர்ப்பணம் செய்து வழிபடுவதும் காலம் காலமாக இருந்து வருகிறது. தட்சிணாய புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தில் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஐதீகம் உள்ளது. அதன்படி தேவர்கள் இரவு காலம் தொடங்கும் ஆடி மாதத்தில் முன்னோர்கள் தங்கள் பித்ரு உலகத்தில் இருந்து பூமிக்கு வருவார்கள் என்று நம்பப்படுகிறது. எனவே ஆடி மாதம் அமாவாசை மிக மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அல்லது திதி கொடுக்க வேண்டும். மாதா மாதம் அமாவாசை வருகிறது. ஆனால் வழக்கமாக அமாவாசை அன்று திதி கொடுக்க முடியாதவர்கள் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்வது அவசியமாகிறது. சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் அதை செய்வது அதிக பலன்களை தருவதாக கூறப்படுகிறது. நடப்பு 2025ஆம் ஆண்டிற்கான ஆடி அமாவாசை தினத்தில் யாரெல்லாம் கட்டாயம் திதி கொடுக்க வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். வாழையடி வாழையாக குளம் தழைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதாவது தாத்தா, அப்பா, மகன், பேரன் என ஒவ்வொரு தலைமுறையும் வம்சாவழியாக சீரும் சிறப்புமாக வாழ்வது என்பது இதை குறிக்கும். எனவே தந்தை இல்லாதவர்கள், அதாவது அப்பா இல்லாதவர்கள் அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். தகப்பனார் உயிருடன் இருந்தால் அமாவாசைக்கு மட்டுமில்லாமல் இது போன்ற நாளில் தர்ப்பணம் மற்றும் திதி செய்யக்கூடாது. ஆண்டு முழுவதும் மாதா மாதம் அமாவாசை வருகிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் தர்ப்பணம் செய்ய திதி கொடுக்க முடியாத சூழல் பலருக்கும் இருக்கலாம். அவ்வாறு இதுவரை அமாவாசைக்கு முறையாக திதி கொடுக்கவில்லை என்றால் ஆடி அமாவாசை அன்று குடும்பத்தின் முன்னோர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். இறந்தவர்களுக்கு முறையான பித்ரு காரியங்களை செய்யாமல் விட்டவர்கள் ஆடி அமாவாசை அன்று முறைப்படி நீத்தார் கடன் செய்து நீர்நிலைகளில் திலா தர்ப்பணம் வைத்து, அதாவது எள் வைத்து தர்ப்பணம் செய்து பித்ருக்களின் ஆசையை பெறலாம். ஆடி அமாவாசை வருகிற வியாழக்கிழமை 24ஆம் தேதி அன்று வருகிறது. அமாவாசை திதி வரும் 24ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் தொடங்குகிறது என்பதால் வருகிற வியாழன் அன்று ஆடி அமாவாசை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. உங்கள் தின சேவல்